சரி, இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம். சிஎம் வந்து பதில் சொல்ல மாட்டுறாரு, எது கேட்டாலும் வந்து அவங்க ஒரு பதில் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. இளைஞர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பொதுவாக வந்து ஒரு நேம் வச்சுங்க, தற்கூரின்ட்டு. அப்போ இருக்க டிவிகேல ஓட் போகிற எல்லாருமே தற்கூரி அப்படின்ற பேர் வச்சாங்க. டிஎம்கேல இருக்கவங்க அகைன்ஸ்ட் டிஎம்கே பார்த்து வந்து கொத்தூஸ் 200 ரூபீஸ்னு வச்சாங்க. சேம் டிவிகேலையும் டாக்டர்ஸ் இருக்காங்க, டிவிகேலையும் யூபிசி ஹஸ்பண்ட் பாஸ் பண்ணி ரிசைன் பண்ணிட்டு வந்துருத்து இருக்கு. அதுலேயும் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை பற்றி கான்சோம் மொத்தமாக தற்கொலைன்னு பேர் வச்சோம். அந்த இளைஞர்கள் யார் ஆட்சியில் பிறந்தவங்க? ஒன்று டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சியில் பிறந்த இளைஞர்களாக தான் இருப்பாங்க. இது அண்ணாமலே சொல்லியிருக்காரு ஒரு வாட்டி. கலைஞர் ஆட்சியில் நான் பிறந்தேன், கலைஞர் ஆட்சியில் யூபிசியில் இருப்பேன் அண்ணாமலை சொல்லி. அதே மாதிரி நாங்களா இருக்கட்டும். இப்போ இருக்க ஜென்சி எல்லாருமே ஒன்று ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சியில் பிறந்தவங்களா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருப்போம். இன்னைக்கு நாங்கள் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே எப்போ பண்ணது? சிஎம் சார் என்ன பண்ணாங்க? லாஸ்ட் டைம் சிஎம் சார் ஸ்டாலின் சார் என்ன பண்ணாங்க? விளாத்திக்குளம்ல ஒரு ரேப் கேஸ் நடக்குது, அந்த பொண்ணு இறந்துடுறாங்க. அது 2 நாள் கழிச்சு அதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் தராமல் டாக் வித் தேவா கூட அந்த பசங்களை கூப்பிட்டு இன்ஸ்டா கொலாப் போட்டாங்க. கூலி படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறாங்க. அன்னைக்கு இருந்த சிஎம் சார் ஸ்டாலின் சார் அன்னைக்கு நைட் ரிப்பன் பில்டிங் இருக்கு வந்து தூய்மை அடிச்சு வரட்டுறாங்க போலீஸ்காங்க. ஆயிரக்கணக்கான கூவம் ஆத்துல இறங்கி போராடினாங்க. மக்கள் பார்த்து அப்படி கண் கலங்கினாங்க. மக்கள் இப்போ சார் தூய்மை பணியாளர்கள் பற்றி பேசினாங்க. அன்னைக்கு இருந்த சிஎம் சார் வாயை திறந்து பேசல. கூலி படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ பார்த்து போட்டாங்க. பைசன் மூவி பார்த்துட்டு இருக்கப்ப லாஸ்ட் ஒரு 6 மாசம் எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாசம் பைசன் மூவி ஃபர்ஸ்ட் டே பார்க்குறாங்க சிஎம் சார். அப்போ தஞ்சாவூர் நெல்மணிகள் முளைச்சு வந்துட்டு இருக்கு வெளியில. எல்லா அரசியல் கட்சி தஞ்சாவூர்ல நின்றுட்டு இருக்காங்க. அன்னைக்கு சிஎம் சார் வெளியில வரல. கள்ளக்குறிச்சிக்கு சிஎம் சார் போல, வெங்கை வயலுக்கு சிஎம் சார். அன்னைக்கு இருந்த சிஎம் சார் எல்லாருமே இந்த கொஸ்டின் கேட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் கொண்டு கேட்டேன், எல்லாருமே கேட்டாங்க. அப்போ டிவிக்கு கிட்டத்தட்ட டிவிக்கு ஆக்டிவா இறங்குறதுக்கு முன்னாடியே போன மேலேருந்து போன ஜனவரிலேருந்து கேட்டு இருக்கு இந்த விஷயங்கள். ஏன் ஸ்டாலின் சார் வெளியில போக மாட்டாங்க, ஸ்டாலின் சார் பேச மாட்டாங்கன்ட்டு. அதுக்கான ப்ராப்பரா பதிலுக்கு தற்கூரி தற்கூரி ஹபீஸ் ஆனா டாக்டர். இப்போ எனக்கு திமுக ஒருத்தவங்க பிடிக்கல, அவங்க தற்கூரின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். இதை பத்தி கன்சல்ட் பண்ணாமலே இளைஞர்கள் கேள்வி கேட்டால் அவங்க தற்கொலை, அவங்க அறிவு இல்லை, அவங்க வரலாறு தெரியாது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை பத்தி கேட்டால் இப்படிதான் டிஎம்கே ஃபேஸ் பண்றாங்க. இது என்னோட அலிகேஷன். ஆக்சுவலா தற்கொலைன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து ஜெனரலைஸ் டைமா திமுகவுடைய தலைவர்கள் யாரும் பெருசா பயன்படுத்தினது கிடையாது. ரொம்ப குறிப்பிட்டு நான் சொல்றேன். இது எக்ஸ்மென்ஸ் அனிதா ராதாகிருஷ்ணன் சார் சொல்றாரு. சார் ஓட்டு போட மக்கள் திட்டுறாங்க. அண்ணா சொன்னாங்க மக்கள் எதிர்த்து ஓட்டு போடலான்ட்டு. நீங்க கொஸ்டின் முடிச்சிடுறீங்களா? பிரசிடென்ட்டோட லிங்க் பண்ணி ஃபேக் நியூஸ் பரப்புனாங்க. அந்த ஃபேக் நியூஸ்க்கு நாங்கள் ஃபேக்ட் செக் மட்டும் பண்ணிட்டு விட்டோம், எந்த வழக்கும் போடல. அதனால வந்து வேணா தான் நிக்கிறது. இல்ல சார், நீங்க எல்லாத்துக்குமே பதில் சொல்றீங்க சார். பதில் எப்பவுமே அப்ப இருந்த சிஎம் சார் வந்து ஒரு நிமிஷம் எல்லோருமே கேட்கிற போது பலகாலமா எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்வியை நான் சொல்றேன். அன்றைய வாச்சாத்தி கலவரம் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. செங்கோட்டையன் அப்ப அமைச்சர் இருந்தார். அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து நேற்றைய வேங்கை வயல், சமீபத்தில் நடத்தக்கூடிய விளாத்திக்குளம், இதையெல்லாம் ஒப்பிட்ட போது ஏன் முதலமைச்சர் போகல, அன்றைக்கும் முதலமைச்சர் போகல, என்ன காரணம் தெரியுமா? இதை பத்தி நான் ஒரு உயர்நிலையிலிருந்து ஒரு அதிகாரியிடம் பேசுற போது, இந்த மாதிரி தருணங்கள்ல ஏங்க முதலமைச்சர் அங்கே போகல அப்படின்னு சொன்ன போது, எங்கே இரு சமூகங்கள் சார்ந்த பிரச்சனையாக ஒரு விஷயம் உருவெடுக்கிறதோ அப்பொழுது ஆளும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அங்கே போவதை தவிர்த்து நடவடிக்கைகள் மூலமாக தங்கள் ஆளுமையையும் தங்கள் நடுநிலைமையும் தான் காட்ட முயற்சிப்பார்கள். அது அங்கே போறது மூலமா ஒரு சமூகத்தின் ஆதரவு அல்லது ஒரு சமூகத்துக்கு எதிர்ப்பு என்ற ஒரு நிலையை உருவாக்குவார்கள். குறிப்பா இப்பெல்லாம் பிரதர், காலையில ஒரு செய்தி, போலி டாக்டர் கைதுன்னு ஒரு செய்தி வருது, சாயந்தரமே பிடிக்கிறதுக்கு கஷ்டமா. முன்னாடி இந்த ஸ்டாலின் சார் ஏன் போகல, இதே நடக்க சார் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க. ஒரு சில ஈவெண்ட்ஸ்க்கு டேரக்டா சிஎம் போக முடியாது, மினிஸ்டர்ஸ் போவாங்க. அப்படி அந்த இதை இன்னிலிருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. எல்லாமே ஏன் விஜய் சார் பண்ணல, விஜய் சார் பண்ணல. அகைன் நாளைக்கு சிஎம் ஸ்டாலின் சார் வந்தாலுமே ஏன் ஸ்டாலின் சார் பண்ணல, அப்பதான் அந்த மறையும் ஒரு விஷயங்கள்.